வணக்கம். பார்லிமென்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பிஏ திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை வைத்துவிட்டார். சரமாரியான கேள்விகளை பாராளுமன்றத்தில் கேட்டு திமுகவிற்கு எதிராகவே தற்பொழுது திமுகவின் புதுமுக எம்பி பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவசரமாக மற்ற திமுகவின் எம்பி ஈரோடு தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களை அழைத்து 2 நாட்கள் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்றும் கூறிவிட்டார்கள். பாராளுமன்றத்தில் 2 கேள்விகள் கேட்கப்படும். ஒன்று ஸ்டார் கேள்விகள், இன்னொன்று அன்ஸ்டார் கேள்விகள். அதாவது நியாயமான கேள்விகளுக்கு அமைச்சர்கள், அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நேரடியாக பதில்களை வழங்குவார்கள். அன்ஸ்டார் கேள்விகள், சம்பந்தம் இல்லாத கேள்விகளுக்கு சபாநாயகர் மூலமாக அதற்கான பதில்களை அவரது இணையதள பக்கத்தில் வெளியிடுவார்கள். இந்த நிலையில்தான் ஈரோடு தொகுதியைச் சேர்ந்த திமுகவின் எம்பி பிரகாஷ் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி ஸ்டார் குறிப்பிட்ட கேள்வியாக இருந்ததன் காரணமாக அந்த கேள்விற்கு அந்த தகுதியான அமைச்சர் பதிலளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அவசரமாக திமுகவை சார்ந்த மற்ற எம்பிக்கள் உடனடியாக அவரை அழைத்து பாராளுமன்றத்திற்கு 2 நாட்கள் நீங்கள் வரக்கூடாது, ஸ்டாலின் அவர்களது உத்தரவு என்று கூறிவிட்டார்கள். அப்படி என்ன கேள்வி கேட்டார் என்ற பார்க்கும் பொழுது, தமிழகத்தில் அதிக அளவு விவசாயிகள் உயிரிழப்பு நடைபெறுகிறது. இதை நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கான உரிய நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பிரகாஷ் அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை என்றால் அதற்கு முழு பொறுப்பு மாநில அவைதான். அதற்கு மாநிலங்கள் சார்ந்த கேள்விகளுக்கு அந்தந்த மாநிலங்கள்தான் மக்களவைக்கு பதில்களை தெரிவிக்க வேண்டும். தற்பொழுது திமுகவை சார்ந்த புதுமுக அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் திமுகவிற்கு எதிராக கேள்வி கேட்கிறோம் என்று கூட தெரியாமல் பார்லிமென்றில் கேள்விகளை கேட்டுள்ளார். இந்த நிலையில்தான் சரியான கேள்வியை அவர் கேட்டிருந்தாலும் அது திமுகவிற்கு எதிராக இருந்த ஒரே காரணத்தினால் இந்த கேள்விற்கு பதிலளிக்கக்கூடிய நேரம் வந்த போது அந்த இடத்தில் பிரகாஷ் அவர்கள் இல்லை. இதனால் அந்த கேள்விற்கான பதிலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் வெளியிடவில்லை. காரணம், கேள்வி கேட்டவர் அதற்கான நேரத்தில் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அவர் பார்லிமென்டில் இல்லாத காரணத்தினால் அந்த கேள்விக்கான பதிலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பதிலளிக்கவில்லை. தற்பொழுது அரசியலில் அரைகுறையாக இருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் சரியான கேள்வியை கேட்டாலும் அதற்கு திமுகவினர்கள் கேள்வி என்பது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடாது என்று கனிமொழி, டிஆர் பாலு மற்றும் ராசா இவர்கள் கூறிவிட்டார்கள். இதனால் 2 நாட்களுக்கு பார்லிமென்ட்டிற்குள் வரக்கூடாது என்றும் அவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அரைகுறை அரசியலை வைத்துக்கொண்டு 40 எம்பிக்களை மக்களவையில் அனுப்பினால் திமுகவிற்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது.